ஹாய் மக்களே, வணக்கம். நான் இன்றைக்கி மைசூர் போண்டா பண்ண போகிறேன். இது 1/4 கிலோ உளுந்தும் 1 டம்ளர் பச்சரிசியும் நைட்டே கழுவி ஊற வச்சிட்டேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இந்த 3த்தையும் நைட்டு கழுவி ஊற வச்சிடணும். ஓவர் நைட்டு ஊறி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். காலையில் எழுந்துச்சி கிரைண்டரில் போட்டுட்ருக்கேன். எந்த மாதிரி பக்குவத்தில் அரைக்கணுன்றதை காமிக்கிறேன். ஒரு ஸ்டெப்பாக பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக. நம்ம ஓடும்போதே இதுலேயே பெருங்காயம் போட்டுப்போம். அப்போ தான் நல்லா நைஸாக வாசனையாக இருக்கும். நல்லா நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க, சால்ட்டு. இப்போ கிரைண்டரில் இருக்கும்போதே போட்டால் தான் பக்குவமாக வந்து கலக்கும். அப்புறம் இதுதான் அல்ற பக்குவம் பாருங்க. இந்த மாதிரி பந்து மாதிரி இருக்கணும். இதுதான் வந்து மாவு அல்ற பக்குவம். கிரைண்டர் ஓடும்போதே போட்டுருவேன் பெருங்காயம், உப்புலாம். சீரகமும் போடலாம், ஆனால் வந்து நிறம் மாறிடும், அழகாக இருக்காது, கலர்ஃபுல்லாக. இதுக்கு ஒரு 6 பச்சை மிளகா பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரே ஒரு குட்டியாக ஒரு வெங்காயம், கொஞ்சம் இஞ்சி துண்டு, பொடியாக நறுக்கிய இஞ்சி துண்டு, கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு போட்டுக்கணும், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும். 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு. இந்த போண்டாவோட மெயின் சீக்ரெட் சொல்லட்டுங்களா? மெயினானது வந்து வெங்காயம் அதிகம் போடக்கூடாது. நான் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போட்டிருக்கேன். அடுத்து வந்து இதை முட்டை அடிக்கிற மாதிரி கிராஸாக இந்த பாத்திரத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு, நான் ஒரு கையில் கேமரா எடுக்கிறதுனால கஷ்டமாக இருக்குது. நல்லா அடிக்கணுங்க, ஏர் உள்ளே பாஸ் ஆகிற மாதிரி, முட்டை அடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா அடித்தோன்னா அப்படியே ப்ளஃபியாக வரும் பாருங்கள். நான் அடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா, நல்லா ஐஸ்கிரீம் மாதிரி. இதுதான் பக்குவம். எனக்கு பழக்கம் இருக்கிறதுனால நான் கையிலேயே அடிச்சுக்கிட்டேன். பழக்கம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு ஏந்தல் கரண்டி மாதிரி, இந்த மாதிரி கரண்டி மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு நல்லா அடிச்சிங்கன்னா நல்லா ப்ளஃபியாக வரும் மாவு. அந்த மாதிரி அடிக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு போண்டா குண்டு குண்டாக வராது. நான் இன்றைக்கி தேங்காய் போடலை, பொடியாக நறுக்கின தேங்காயும் ஒரு 2 சில்லு போடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் 1 கிலோ எண்ணெய் ஊற்றிருக்கேன், கடலை எண்ணெய். அது நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. இதுதான் இப்போ போடுவோம். உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம். நான் ஒரு கொஞ்சம் பெருசாகவே போடுறேன். இது சட்னி வச்சு சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில், அதனால் அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். லட்டு மாதிரி உழுது பாருங்க. இப்படி பந்து மாதிரி உழணும். போட்டோடனே அப்புறம் மிதக்கணும். அப்போ தான் கரெக்டான பக்குவம். மாவு போண்டா வந்து அடியில் உள்ளே போய் தங்கக்கூடாது. பச்சரிசியும் வந்து மாவு வந்து கரெக்டாக போடணும், கரெக்டான அளவாக. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கும்போது எடுத்துடணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஷிஃப்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு முறை போடணும். அப்போ போடும்போது தான் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி ப்ரௌனிஷாக இருக்கும். இந்த பக்குவத்தில் எடுத்துடணுங்க. பாருங்கள், ஒரு சொட்டு எண்ணெய் இல்லை பாருங்கள். எடுக்கும்போதே எவ்வளோ ட்ரையாக இருக்குது பார்த்தீங்களா? வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆயிலாக இருக்கும். மறுபடியும் எண்ணெயில் போடுவோம். கரண்டியை இப்படி வச்சு மேலே மாதிரி இப்படி திரட்டினா மாதிரி பண்ணணுங்க, தோசை சுடுற மாதிரி. அப்போ தான் எல்லா இடமும் வந்து ப்ரௌனிஷாக ஆகும். இல்லை, ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ரௌனிஷாக. ரொம்ப ஹெல்த்தான மைசூர் போண்டா ரெடி. பாருங்கள், ஒரு ட்ராப்ஸ் ஆயில் இல்லை பார்த்தீங்களா?
நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெளியே மைசூர் போண்டா வந்து மைதாவில் தான் செய்வாங்க. நான் உளுந்தில் செய்திருக்கேன். மைதாவில் எப்படி செய்கிறதுன்னு இன்னொரு முறை ஒரு வீடியோ போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.